இப்போ நான் என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த 100 நாள் 3 மாதத்தில் ஒரே ஒரு டார்கெட் யார்? திமுகவை தவிர வேற எதுவுமே நம்ம வேற எதுவும் நான் பேசல, டைவர்ட் பண்ணல, பேசல, எதுவும் பண்ணல. நீங்களும் அப்படிதான் செய்யணும், நீங்களும் அப்படிதான் செய்யணும். ஏன்னா நம்ம எல்லாம் இப்போ பாலு கூட கொஞ்சம் சொன்னார், பேசினாரு, எல்லாம் பண்ணாரு. நானும் பாலுகிட்ட சொன்னேன், அதெல்லாம் ரொம்ப பேச வேண்டாம், நமக்கு டைவர்ட் பண்ண வேண்டாம். நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய உழைப்பு எல்லாமே நம்ம எவ்வளோ நம்ம பண்றோம், சின்னதாக அங்கங்கே கொஞ்சம் டைவர்ஷன் இதெல்லாம் நமக்கு வேண்டாம். தெளிவாக தேர்தல் ஆணையம் நம்மளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க, என்னை கட்சி தலைவராக அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் நமக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க. அது ஒண்ணுமே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. தேர்தல் ஆணையம் என்னுடைய கையெழுத்து தான் A ஃபார்ம் B ஃபார்ம் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் யாரும் மாற்ற முடியாது. இங்க என்ன கோர்ட்டுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆக போறது கிடையாது. அதை பத்தி நம்ம பேச போறதும் வேண்டாம். அதனால அவங்க பண்ணாங்க, இது பண்றாங்கன்னா, ஆனா தினம் ஐயா பேரை அங்க இருக்கவங்க கெடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிறப்போ ஐயா பேரை கெடுக்காம நான் எவ்வளோ நம்ம பண்ணோம். இன்னைக்கு அவங்களுடைய சுயநலத்துக்காக அந்த திமுக கைகூலிகள்லாம் வந்துகிட்டு ஐயா பேரை கெடுத்துக்கிட்டு அவங்க சுயநலத்துக்காக, பணத்துக்காக, பொருள் என்னென்னத்துக்காக போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பேச கூட வேண்டாம். அதை பத்தி நம்ம வேலைகள் பார்க்கலாம், நம்ம பண்ணலாம். நம்ம போய் நேரா களத்தில் இறங்கி இந்த வேலைகள் நம்ம பண்ணிட்டா போதும். உறுதியாக நம்ம வெற்றி பெறணும். நம்ம வெற்றி பெற்றோம்னா நான் சொல்றது வரும் தேர்தல் எப்படி வேணா இருக்கும். அது அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டு அதெல்லாம் நம்ம வேகமாக பண்ணுங்க. எல்லாமே மறுபடியும் சொல்றேன், நீங்க எல்லாமே திறமையானவர்கள். எல்லாத்துக்கும் அவ்வளோ திறமை இருக்கு, வீரம் இருக்கு, தகுதி எல்லாம் இருக்கு. அதுல இன்னும் ஒரு 3 மாசம் தான், 3 மாசம் டக்குன்னு போயிடும். நானும் இந்த 3 மாசம் 100 நாள் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் வேகமா டக்கு போய் பார்த்தா முடிஞ்சு போச்சு. அதனால இன்னைக்கு அடுத்தது இப்போ இந்த மாதத்திற்குள்ள பண்ண இங்க வந்திருக்கின்ற தொகுதி பொறுப்பாளர்கள் இது அவசியமா நீங்க தான் இப்போ இந்த எலெக்ஷன்ல நீங்க தான் ஹீரோ. அதனால நீங்க பண்ணணும். இது இல்லாம கிட்டத்தட்ட 100 தொகுதி பொறுப்பாளர்கள். இப்ப நான் 100 தொகுதியிலையும் மகளிரையும் பொறுப்பாளர்களா கூடுதலா போட போறோம். ஏன்னா நம்ம பெண்கள் வாக்குகள் ஆண்களோட அதிகமான வாக்குகள், ஆனாலும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லா போக்கஸ் பண்ண முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதையும் நம்ம கூடுதலா கொஞ்சம் போட்டு பண்ணிட்டு இருக்க போறோம். அவங்களுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், எல்லாமே கரெக்டா முறையில மரியாதை கொடுக்கணும். நான் மாவட்ட செயலாளர் சொல்றது, நம்மளுடைய மகளிர் பொறுப்பாளர் நிர்வாகிகள் யார் வந்தாலும் உங்க தொகுதிக்கு வந்தாலும் யாரும் நம்ம பொறுப்பாளராக போறணும், முதல்ல அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும், சேஃபான தங்க வச்சு எல்லாம் பண்ணி அவங்களுக்கு அங்கங்க போய் பார்த்துட்டு பண்ணணும். அதெல்லாம் செய்யணும். நம்ம பசுமை தாயகம் அருள் சொன்னது போன்று நம்மளுடைய பசுமை தாயகம் தலைவர் அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு கூட்டம், உள் அரங்க கூட்டம், ஒரு 2000 பெண்கள் அன்புமணி தங்கைகளை 2000 பேர் நீங்க கூட்டி வச்சு அங்க ஒரு மண்டபத்தில் கூட்டி வைங்க. அவங்க பேசுவாங்க. பேசி அவங்க கூட என்னென்ன பேசணும்னு செயல் திட்டமோ அது என்னன்னா அது ரொம்ப அவசியமானது. இடையில கொஞ்சம் ஒரு தொய்வு வந்துருச்சு, இடையில ஒரு கேப் ஆயிடுச்சு. அதை நம்ம செய்யணும். ஏன்னா இன்னொரு 3 மாசம் இருக்கு. அதெல்லாம் போட்டு அது இல்லாமல் காலையில அந்த மகளிர்லாம், அந்த இளம் பெண்கள், அதாவது அன்புமணி தங்கைகள்லாம் வந்த உடனே அவங்களுக்கு சும்மா கொஞ்சம் விளையாட்டு போட்டி, இந்த போட்டி, அந்த போட்டி எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் என்கேஜ் பண்ற மாதிரி எல்லாம் அதெல்லாம் திட்டமிட்டு இருக்கிறோம். அதுக்கு நீங்க மாவட்ட செயலர் எல்லாமே நீங்க வேகமா நீங்க அவங்க கிட்ட தேதி வாங்கிக்கிங்க. யார் சீக்கிரமா அவங்க பார்த்துக்குங்க. அவங்க தேதி கொடுத்துடுவாங்க, சீக்கிரமா கொடுத்துடுவாங்க. அதனால வேகமா அதையும் நீங்க ஒரு பக்கம் நீங்க அது பண்ணணும். ஏன்னா மகளிர் நம்ம மகளிரை நம்ம பேசணும், வரணும், போகணும் எல்லாம் இருக்கு. அதனால இந்த கொஞ்சம் இடையில கேப் ஆனதால இப்போ அதையும் நீங்கள் எல்லோரும் வேகமாக நீங்கள் செய்ய வேண்டும். நம்பிக்கையோடு இருங்கள், வேகமாக பணியாற்றுங்கள்.